இருக்கு, பெட் இருக்கு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஊட்டிக்கு போகிறோம். இந்த கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே கார்லேயே ஊட்டி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் தான் போக போகிறோம். நைட்டு 10:30 மணிக்கு இங்கேருந்து சென்ட்ரலேருந்து கிளம்பி போய் நேராக காலையில் 6:30 மணிக்கு எங்கே போவோம், கோயம்புத்தூர் போய் இறங்க போகிறோம். நண்பர்களே, இதாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்து கிளம்புறோம். ஸோ ஃபைனலி கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஊட்டிக்கு நாங்கள் எப்படி போக போகிறோம் அப்படின்னா, நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது வந்து கேபு புக் பண்ணிட்டோம். முன்னாடியே பேசிவிட்டு ஒரு ட்ராவல்ஸில் பேசிவிட்டு கேபு புக் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து 3 ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க கோயம்புத்தூர் டு ஊட்டி. ஸோ அதில் போகிறோம். அதர்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு ட்ரெயின் போகுது, அது புக் பண்ணலாம். டாய் ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ட்ரெயின். பட் அதில் வந்து டிக்கெட் கிடைக்கல. இன்னொரு வழி வந்து பஸ்ஸில் போகிறது. ஸோ நாங்கள் வந்து காரில் போகிறத சூஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து மேட்டுப்பாளையத்தில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். இப்போ எந்த வழி போகலாம் அப்படின்னா 2 வழி இருக்குது. ஒன்று குன்னூர், இன்னொன்று கோத்தகிரி. குன்னூர் வழியாக வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் கோத்தகிரி வழியாக கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு 2 days 2 nights ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் எந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பொன் மாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். இது வந்து நம்ம பார்க்குக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இது தான் நாங்கள் புக் பண்ணோம். ஸோ ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் இந்த ஃபஸ்ட் டேயில் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் போட் ஹவுஸ். போட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஊட்டி லேக், ஊட்டி ஏரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஏரி தான் இது. துடுப்பு படகு இங்கே இருக்குது. அதே நேரத்தில் லைட்டாக இப்போ தான் வெயில் அடி. காலையிலேருந்து வெயிலே பார்க்கல. இப்போ தான் லேசாக அடி, லைட்டாக ஒரு வெயில் தெரியுதா. அங்கே பாரு எக்ஸ்ட்ரா பேர்ட்ஸ்லாம். ஆமாம், ஏரியே வந்து வித்தியாசம். ஆனால் சில்லுன்னு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நாங்கள் மழை பெய்யும்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். மழையே பெய்யலை. அதனால் செம்ம ஜாலியாக இருக்குது. நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்து செக்இன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்த இடமே இந்த போட்டிங் தான். போட்டிங் பயங்கர கூட்டம்னா மோட்ரு போட்டு தான் பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா நேராக துடுப்பு போட்டு வந்தாச்சு. இது வந்து நாங்கள் நாள் ஆரம்பித்ததுனால வந்து முதல்ல 2-3 இடங்கள் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த போட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. ஸோ அடுத்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் அளவிலான ஒரு பெரிய கார்டன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து போட் ஹவுஸ் பக்கத்தில் த்ரெட் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஏரியா இருக்குது. அதையுமே நீங்கள் பார்த்துட்டு வரலாம். பட் எங்களுக்கு நேரம் இல்லாதனால நேரம் நாங்கள் இந்த ரோஸ் கார்டன் வந்துட்டோம். இது ஒரு பெரிய ஏரியா. ஸோ அதை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஸோ ஈவினிங் வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த பர்ச்சேசிங் ஏரியா அங்கே வந்தோம். ஸோ அதோட ஃபஸ்ட் டே முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸோ இது என்னென்னா செகண்ட் டேவை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வரும் அப்படின்னாங்க ஊட்டியிலேருந்து. பட் போகிற வழியிலே நிறைய ஸ்பாட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்பாட்டாக அப்படியே பார்த்துட்டு நேராக பைக்காரா ஃபால்ஸ் அந்த இடத்துக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறோம். அதுதான் இன்றைக்கி பிளான். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க இடம் வந்து இது வந்து ஹார்ஸ் ரைடிங். இது வந்து கோல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்ஃப் விளாட்ற மாதிரி ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இங்கேருந்து ஒரு பக்கத்துலேயே கூப்பிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்து நம்மளை குதிரையில் வச்சு அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கோல்ஃப் அப்படின்னாங்க. அங்கே தான் குதிரை சவாரிலாம் போயிட்டு
அதுக்கப்புறம் வந்த இடம் தான் இந்த இடம் பைன் ஃபாரஸ்ட். ஸோ பைன் ஃபாரஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் இது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பைன் மரங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அழகை வந்து கொடுக்குனே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மிக சூப்பரான ஒரு இடம். அதேமாதிரி இந்த பைன் மரக்காடுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் தான் வந்து காமராஜ் சாகர் அணை. அதுலேருந்து வரக்கூடிய அந்த நீர்த்தேக்கம் தான் நம்ம பின்னாடி வந்து இருக்கக்கூடியது. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடமே வந்து முழுக்க ஒரு ரம்மியமான அழகான இயற்கையோடு அமைந்த இடம்னு சொல்லலாம். இப்போது நம்ம அடுத்த இடமான பைக்காரா ஃபால்ஸ் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு அழகான பூங்கா இருக்குது. அங்கே குழந்தைகள்லாம் விளையாடக்கூடிய ஒரு இடம் அமைந்திருக்குன்னு சொல்லலாம். இதில் என்னென்னா, நாங்கள் வந்து முன்னாடி வந்திருக்கும்போது வந்து இங்கே வந்து நீர் வரத்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போ பார்க்கும்போது இன்னுமே ஒரு மிக அழகாக இருந்துச்சு. ஆனாலுமே இந்த இடத்துக்கு நம்ம போய் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து அப்படி உள்ளே போகும்போது இதில் இருக்கக்கூடிய இதுவும் ஒரு வகையில் அழகு தானே. அதேமாதிரி இங்கே வந்து உங்களுக்கு பைக்காரா ஃபால்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு போட்டிங் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் ஆல்ரெடி வந்து நேற்றே போட்டிங் போனதுனால நாங்கள் போட்டிங் போகலை. அதனால் அடுத்த இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். உள்ளதான் பண்ணுமா? ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்பாட் ஷூட்டிங் ஸ்பாட். இங்கெல்லாம் போனோம் அப்படின்னு பார்த்தா பைன் ஃபாரஸ்ட் முடிச்சாச்சு, பைக்காரா ஃபால்ஸ் முடிச்சாச்சு. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சு. ஆமாம், கிளைமேட் நல்ல சில்லுன்னு இருக்குது. ஊட்டியோட மொத்த அழகையுமே வந்து இந்த இடத்துல இருந்து ரசிக்கலாம்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஊட்டியோட ஷூட்டிங் பாயிண்ட். ஏன்னா இதுங்க வந்து நிறைய திரைப்படங்கள் எடுத்ததுனால இதுக்கு ஒரு ஷூட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து தான் சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அழகான புல்வெளிகள், உயர்ந்து நிற்கும் மலை சரிவுகள், அதோட வந்து உங்களுக்கு அந்த பைன் மரங்களும் யூகலிப்டஸ் மரங்களோட அந்த வரிசையாக அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு இதயத்தை தொடக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம். இங்கே வந்து நிறைய நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால் இந்த இடத்த வந்து நாங்கள் கடைசியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 இடத்தையும் முடிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ அருமையான ஒரு இடம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு இதுக்கு அடுத்தடுத்த இடங்களுக்கு போக போகிறோம். வாங்க தொடரலாம். நம்ம சாக்லேட் வாங்கணும்னு சொன்னோடனே அவங்க கூப்பிட்டு போன இடம் தான் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு இடம். இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான சாக்லேட்டுகள் மற்றும் வந்து நிறைய இந்த ஆயில் ஐட்டங்கள் அந்த மாதிரியான எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நாங்கள் இங்கே வாங்கிக்கிட்டோம். முதல் நாளே நாங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருந்த இடம் தான் இந்த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஒரு தேநீர் எப்படி தயாரிப்பாங்க, அந்த நாள் போக முடியாதனால நாங்கள் 2வது நாள் வந்து இந்த இடத்த வந்து கவர் பண்ணோம். முதல் நாள் இன்னும் சொல்லப்போனால் அதிகமான கூட்டம் இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு தேயிலையை வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸுமே வந்து எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து தேயிலை வாங்கணுன்னா இங்கே வந்து நீங்கள் தேயிலை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்வெட்டர்ஸ் வைக்கிற கடைகளுமே சேர்த்து வச்சுருக்காங்க. நாங்கள் போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் போனது வந்து ஆயுத பூஜை. அதனால் வந்து இவங்க வந்து அன்றைக்கு வந்து நிறைய வேலைகள் செய்யலை. அதனால் வெறும் மிஷினை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க. கொஞ்சம் வேலைகள் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அங்கே உங்களுக்கு வந்து அவங்களே தயாரிக்கிற ஒரு தேநீரையும் வந்து கொடுக்குறாங்க. அந்த தேநீரை குடிச்சிட்டு அங்கே வந்து தேயிலை வாங்குறது, ஆல்ரெடி நாங்கள் வந்து தேயிலை முன்னாடியே வாங்கிட்டோம் ஒரு இடத்துல. அதனால் அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஓரளவுக்கு எல்லா இடங்களையுமே நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டோன்னு தான் நினைக்கிறோம். முக்கியமான சில இடங்களை பார்க்க முடியல. முக்கியமாக வந்து தொட்டபெட்டா அப்படிங்கிற இடம். ஏன்னா நாங்கள் வந்தது வந்து இந்த விடுமுறை தினங்கிறதுனால தொட்டபெட்டாவுக்கு வந்து பயங்கரமான கூட்டம். நிறைய பேர் அங்கே போய் ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்களும் போகல. ஸோ அந்த ஒரு இடம் மட்டும் வந்து மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லா இடங்களையுமே ஓரளவுக்கு பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம். இன்னுமே பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இந்த ஊட்டியில் இருக்குது.
மூன்றாவது நாளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன். ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப புகழ்பெற்ற இடம்னே சொல்லலாம், முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, காலையிலே ஒரு 9:30 போலவே கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்த சுற்றி பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஏன்னா எங்களுக்கு 11 மணிக்கு ட்ரெயின் இருக்கிறதுனால ஸோ எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த இடத்த சுற்றினோம். ஆனால் எல்லாமே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு ஒவ்வொரு இடமுமே. ஸோ அது எல்லாமே இதை ஃபுல்லாகவே ரசிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். அதே மாதிரி இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா திபெத் கார்டன் சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய ஸ்வெட்டர்ஸ் அது மாதிரி வந்து நிறைய செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சீக்கிரம் போனதுனால சில கடைகள் மட்டும் திறந்துருந்தாங்க. மற்றபடி இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு ட்ரெயினில் கிளம்பிட்டோம். அதாவது நம்ம வந்து ஊட்டிக்கு எப்படி வேணால் போகலாம், ஆனால் வந்து இந்த ட்ரெயினில் போகிறது அப்படிங்கிறது வந்து, இந்த புகை வண்டியில் போகிறதுங்கிறது வந்து ஒரு அற்புதமான அனுபவம். ஏன்னா கார்லேயோ பேருந்திலோ எப்படி சுற்றினாலுமே பார்க்க முடியாத நிறைய அபூர்வமான அழகான இயற்கை காட்சிகளை வந்து இந்த ட்ரெயினில் எங்களால் போகும்போது பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்று, இந்த ட்ரெயின் வந்து வேகமாக போகாது, ஸ்லோவாக தான் போகும். அதனால் வந்து நம்ம அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகிறதுக்கு ஒரு அருமையான இது. என்ன ஒன்றுனா, இந்த ட்ரெயினில் வந்து டிக்கெட்டு கிடைக்கிறது வந்து முன்னாடியே புக் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும், ஏன்னா அவ்வளவு டிமாண்ட். ஸோ இது வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதை வந்து போகும்போதோ இல்லைனா வரும்போதோ ஏதோ ஒரு வழி பயணத்தில் வந்து கண்டிப்பாக இந்த புகை வண்டியில் பயணம் செய்து அந்த ஊட்டியோட அழகை ரசிங்க. இது வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இருக்கும். நாங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து இறங்கி அங்கேருந்து வந்து காரில் கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூரில் வந்து ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி அப்படியே ஊருக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அதே மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆமாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்து இன்னும் நிறைய வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே, பாய்.